பொங்கல் பண்டிகை என்றாலே எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பண்டிகை பெயரிலேயே இருக்கும் பொங்கல். அதனை பானையில் செய்து படையலிட்டு குடும்பத்துடன் உண்ணும்போது அதன் ருசியே தனி. மகிழ்ச்சிக்காக கொண்டாட வேண்டிய பண்டிகை இப்பொழுதெல்லாம் சில்வர் பாத்திரத்திலும் குக்கரிலும் பொங்கலை செய்து கடமைக்காக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி மண்பாண்ட தொழிலாளர்கள் தமிழக கிராமங்களில் இருந்து மண், களிமண் போன்றவற்றை அதிக விலைக்கு வாங்கி வந்து மண்பாண்ட தொழிலில் ஈடுபடுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கிராமங்களான கூனிமுடக்கு, தென்னல், கெண்டிக்குப்பம், முருங்கம்பாக்கம், வில்லியனூர், மதகடிப்பட்டு, கண்டமங்கலம், பெரியபாபு சமுத்திரம், கடலூர், கொடுக்கூர் கிராமம் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு குடும்பங்கள் இத்தொழிலை செய்து வருகின்றனர். மண்பாண்ட தொழிலை முன்பு 1000 குடும்பங்கள் செய்து வந்தனர். ஆனால் தற்பொழுது 500க்கும் குறைவான குடும்பங்கள் மட்டுமே இத்தொழிலை செய்து வருகின்றனர். காரணம், கூடுதல் விலைக்கு களிமண் வாங்குவது, அப்படி வாங்கி வந்து செய்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருப்பது. பாரம்பரியம் மிக்க இத்தொழிலை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்காததால் இனிவரும் காலங்களில் எங்கள் சந்ததியினர் இத்தொழில் செய்ய ஆர்வம் காட்டவில்லை என கவலையுடன் தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட கலைஞர்கள். 7 குடும்பத்தார் வேலை செய்யிருந்தாங்க. இப்போ ஒரு 10 குடும்பத்தார் தான் வேலை செய்கிறாங்க. எல்லாம் அந்த வேலை செய்கிறது கிடையாது. மேல்பட்டா மட்டும்தான் எங்களுக்கு மண்ணே வருது. இங்கே லோக்கலில் எங்கேயும் மண் எங்களுக்கு கிடைக்கலைங்க. ஏன்னா அந்த மண் கிடைக்கலாம் காரணத்தால் அவங்க மீன் கூட்டாது ஏழை விட்டுறாங்க. நம்ம போய் மண் எடுத்துக்க இல்லை. இந்த அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மண் ஒதுக்கீடு பண்ணால் நல்லாயிருக்கும் ஏரியில். இப்போ வந்து ஒரு 2-3 தலைமுறையாக செஞ்சுட்டு வந்தோம். எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை செஞ்சோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மண் பிரச்சனையில் வந்து நாங்கள் சேர்த்தே ஒரு 10 பேர் தான் வேலையை செய்கிறோம் அந்த வேலையை. ஏன்னா அந்தளவுக்கு நலிவடைஞ்சு போச்சு தொழில். மண் கிடைக்கல, விறகு வரம்பிட்டு எல்லாமே விலைவாசி அதிகமாக ஏறிப்போச்சு. அதனால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதனால் வந்து எங்கள் அரசாங்கம் வந்து எங்களுக்கு மண் கிடைக்கிறதுக்கு உண்டான வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் பிள்ளைங்களாம் இப்போ வந்து நல்லா இந்த பிரச்சனையால் வந்து எங்கள் பிள்ளைங்களாம் தொழிலே வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க எல்லோரும் படிச்சுட்டு. அதனால் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுனாக்கா அந்த தொழில் சுத்தமாக அழிவடைஞ்சு சுத்தமாக இல்லாமலே போய்டும் சூழ்நிலை இருக்குது. எங்கள் தாத்தா செஞ்ச அந்த வேலையை அப்புறம் எங்கள் நாயனா செஞ்சார். அப்புறம் நான் செய்கிறேன். என் பிள்ளைகளாம் இப்போ செய்யாது. இந்த வேலை கஷ்டமான வேலை, அதனால் அது படிச்சுட்டு வேலைக்கு போகுவா. நாங்கள் மண் வாங்க தந்தாக்கா 5000 6000 போட்டு தான் மண் வாங்கி ஆகணும். மண் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்கத்தை பார்த்து நல்லது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏசி ரூமில் வியாபாரி சொன்ன விலைக்கு வாங்கி செல்லும் வாடிக்கையாளர்கள் வெயிலில் வாடும் ஏழை வியாபாரிகளிடம் தங்களின் வியாபார திறமையை காட்டுகின்றனர். பார்த்து பார்த்து பக்குவமாய் செய்த பானைகளை வாங்கும் ஒரு சிலரும் சொற்ப பணத்திற்கு கேட்பதால் வேதனையில் இருக்கும் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்?